ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அத்தியாயம் 5. வாங்க கதைக்குள்ள போகலாம். தனது அப்பாவை பற்றி கூறியதும் வருணின் முகம் வாடியதை கவனித்த நித்யா, வருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? நித்யா, நீ என்ன சொல்ற? உங்க அப்பா நித்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சித்தார்த்தா? ஆமா வருண். ஏய், உங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். தமிழ்நாட்டில் அவரை தெரியாத ஆளே இல்லை. நீ அவரோட பொண்ணா என்று ஆச்சரியம் கலந்த குரலோடு சற்று தயங்கியவாறே கூறினான் வருண். வருண், என்னாச்சு? இப்போ ஏன் திடீர்னு அப்செட் ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லை நித்யா, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவன் பைக்கில் ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அப்போது அவனை மறைத்தவாறு, வருண், என்ன கிளம்பிட்டீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் என்கிட்ட என்னை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லவ்வை சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டீங்க என்று நித்யா கேட்டதற்கு சற்று கோபத்துடன், ஏய், எதுக்கடி எப்போ பார்த்தாலும் லவ்னு உயிரை வாங்குற? மரியாதையா வழிவிடு என்று கோபமாக கத்திய வருணை பார்த்து, வருண், நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. என்னை ஏமாத்துறதா நினச்சிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நான் பார்த்த வருண் நீங்கள் கிடையாது. இன்னைக்கு நான் வேற ஒரு வருணை பார்த்தேன். உங்கள் கண்ணிலேயே எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என் மேலே லவ் வந்துருச்சுன்னு. ஆனால் நீங்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் காதலை என்கிட்ட சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம் என்று கண் கலங்கியபடியே கூறினாள் நித்யா. நித்யா இவ்வாறு அழுது கொண்டிருப்பதை பார்த்து வருணின் மனம் வலித்தது. இங்க பாரு நித்யா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ எவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணு. உங்கள் அப்பா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட பேரில் இங்கே மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பொண்ணு நீ. ஆனால் நான் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆவரேஜான மிடில் கிளாஸ் பையன். ஓ ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. அதை புரிஞ்சுக்க நித்யா. ஓ, அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர்னு தெரிஞ்சு என்னை அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க, அப்படித்தானே வருண் என்று நித்யா கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தான் வருண். வருண், உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர். உங்கள் மாத சம்பளம் 60,000. உங்களுக்கு சொந்தமாக ஒரு அழகான வீடு. அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரி ஸ்டைலாக சுற்றிட்டுருக்குற உங்களோட இந்த பைக். இதுதான் நீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை லவ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு பேசி எல்லவா அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ் வருண் என்று நித்யா பேசியதை கேட்டு மனமுருகி போனான் வருண். ஹே நித்யா, உன்னோட இந்த பியூரான லவ் எனக்கு புரியுதுடி. உன் காதலை என்னால் எந்த குறையும் சொல்ல முடியாது. உன்ன மாதிரி யாராலையும் என்னை லவ் பண்ணவும் முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு பேங்க் மேனேஜர். மாதம் 60,000 சம்பளம். எனக்கு சொந்தமாக சின்னதாக அழகான ஒரு வீடு. அப்புறம் என்னோட இந்த பைக். இதெல்லாம் உனக்கு ஓகே. ஆனால் உங்கள் அப்பா இதுக்கு ஓகே சொல்லுவாரா? எல்லாத்துக்கும் மேலே நீ என்னை விட 12 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆகியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா என்று வருண் கேள்விகளை எடுத்து வைக்க அவன் அருகே சென்று அவன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டாள் நித்யா. வருண், உங்களுக்கு இதான் பிரச்சனையா? இதை நினச்சிதான் இவ்வளோ அப்செட்டாக இருந்தீங்களா? என் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாது வருண். அவர் ரொம்ப நல்லவர். என் அப்பாவுக்கு எல்லாமே நான் தான். நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு. என் சந்தோஷந்தான் என் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். என் சந்தோஷத்துக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார்.
நான் அப்பா கிட்ட பேசுறேன். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு என்று மகிழ்ச்சி பொங்க அவன் கைகளை பிடித்தவாறு அவன் கண்களை பார்த்தபடி கூறினாள் நித்யா. மறுநாள் வங்கியில் தனது அறையில் அமர்ந்து வேலைகளை செய்யத் தொடங்கினான் வருண். ஆனால் அவனால் தனது வேலையில் கவனம் செலுத்த இயலவில்லை. காரணம், அவனுக்கு நித்யாவை பற்றிய சிந்தனையே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவளை நினைத்து அவன் அமர்ந்திருக்கும் ரோலிங் சேரில் சாய்ந்தவாறு தன் கையில் வைத்திருந்த பேனாவை தன் விரல்களால் சுழற்றிக் கொண்டு வெக்கம் கலந்த புன்னகையில் சிரித்து கொண்டிருந்தான் வருண். அப்போது திடீரென்று அந்த அறையின் கதவு திறந்து மூச்சு வாங்க உள்ளே நுழைந்தாள் நித்யா. நித்யா, எதுக்குடி இப்படி ஓடி வர்ற? என்னாச்சு என்று பதட்டத்துடன் நித்யாவின் அருகே நடந்து வந்த வருணை சட்டென்று இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நித்யா. நித்யா, என்னடி பண்ற? யாராச்சும் பார்க்க போறாங்க என்று வருண் கூறியதும் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் வருணின் முகத்தை பார்த்தவாறு, வருண், ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதை சொல்லத்தான் இப்படி ஓடி வந்த. என்ன விஷயம் என்று வருண் கேட்டதும் இன்னும் அவனை இறுக்கி அணைத்தவாறு, வருண், அப்பா கிட்ட உங்களை பத்தி சொன்னேன். அப்பா நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வந்து பேச சொன்னாரு என்று சந்தோஷத்துடன் கூறிய நித்யாவை குழப்பத்தில் பார்த்தான் வருண். என்னங்க, நான் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், ஆனா நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று நித்யா கேட்டதும் வருண் சற்று தயக்கத்துடன், நித்யா, எனக்கும் சந்தோஷம்தான், ஆனா என்னால் நம்ப முடியல உங்க அப்பா இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாருன்னு. வருண், நான் தான் சொன்னேன்ல, என் அப்பாவுக்கு ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு. எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு என்று சந்தோஷத்துடன் கூறிய நித்யாவை பார்த்து புன்னகைத்தவாறு அவளை அணைத்து கொண்டான் வருண். அன்று காலை வேளையில் வருண் மற்றும் அவனது பெற்றோர் தங்களது காரில் நித்யாவின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். வருணின் பெற்றோருக்கோ அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு வழியாக வருண் திருமணத்திற்கு சம்மதித்ததை எண்ணி மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தனர். டே வருண், கொஞ்சம் சீக்கிரம் போயேண்டா என்று பார்வதி தன் மகனிடம் கூற, மா, ஆல்ரெடி ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, இத்தனை நாள் நான் ஸ்பீடாக கார் ஓட்டினா ஏன்டா ஸ்பீடாக போறேன்னு என்னை திட்டுவீங்க, இப்போ என்ன என்று கார் ஓட்டியவாறு வருண் கேட்டதற்கு, அது ஒன்றும் இல்லடா, எனக்கு நித்யாவை பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா போடா என்று பார்வதி ஆரவாரத்தில் கூறினார். மா, எதுக்கு அவளை பார்க்க இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க? பின்ன என்னடா, இத்தனை வருஷம் கல்யாணம் வேணாம் வேணான்னு முரண்டு பிடிச்சி சுத்திட்டு இருந்த, ஆனா இப்போ உன்னையே ஒருத்தி அடக்கி லவ் பண்ண வச்சு கல்யாணம் வரைக்கும் ஓகே சொல்ல வச்சிருக்கானா, நான் அவளை பார்க்கணும் என்று ஆர்வத்துடன் கூறிக்கொண்டு வந்த தன் அம்மாவை நினைத்து சிரித்தபடியே காரை ஓட்டி கொண்டிருந்தான் வருண். டே வருண், நித்யா எப்படி இருப்பாடா? நல்ல கலரா, ஹைட்டா இருப்பாளா, உனக்கு பொருத்தமா இருப்பாளா என்று கேட்டுக்கொண்டு வந்த தன் அம்மாவிடம், அம்மா, நீங்க தேவதையை பார்த்துருக்கீங்களா? ஆனா நான் பார்த்துருக்கேன், அவதான் என் நித்யா. ஒரு ரெக்க மட்டும் இருந்தா என் நித்யா ஏஞ்சல்மா என்று உணர்வு பூர்வமாக கூறிக்கொண்டிருந்தான் வருண். அப்படியே நித்யாவின் வீட்டை வந்தடைந்தது வருணின் கார். ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீடு. அந்த வீட்டின் கேட்டின் அருகே ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ். அவர்களை தாண்டி உள்ளே நுழைந்ததும் அந்த கேட்டிலிருந்து அந்த வீடு வரை அவ்வளவு ஸ்பேஸ் இருந்தது. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கார்டன், மறுபக்கம் ரோல்ஸ் ராய்ஸ், ரம்போகினி, BMW என்று ஆடம்பரமான கார்களின் அணிவரிசை. இவை அனைத்தையும் கடந்து வருணின் குடும்பத்தினர் அந்த பிரம்மாண்டமான வீட்டினுள் நுழைய ஒரு மைதானம் அளவிற்கு லிவிங் ஏரியா. எங்கு பார்த்தாலும் ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்கள். அவற்றை வியந்து கவனித்துக் கொண்டிருந்தனர் வருணின் பெற்றோர். அப்போது வருணை கண்ட நித்யா அங்கு உள்ள பளிங்கு போன்ற படிக்கட்டுகளில் இருந்து வேகமாக அவ்வளவு மகிழ்ச்சியுடன் இறங்கி ஓடி வந்தாள். அவன் அருகில் ஓடி வந்தவள்
வருணின் பெற்றோரை பார்த்துவிட்டு, அத்தை, மாமா, என்னை பிளஸ் பண்ணுங்க என்று கூறி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு பார்வதியை செல்லமாக அணைத்துக் கொண்டாள். இதை கவனித்த வருண் நித்யாவை ரசித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். அத்தை, மாமா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க என்று கூறி அவர்களை அங்குள்ள சோஃபாவில் அமர்த்தி தன் அத்தையின் கைகளை பிடித்தவாறு அவர் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். நித்யாவின் அழகையும் அவளது துருதுருப்பான இந்த செயலையும் வியந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி. அப்போது வீட்டின் மேல் தளத்திலிருந்து படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தார் நித்யாவின் தந்தை சித்தார்த். கருப்பு நிற கோட் சூட், கையில் விலை உயர்ந்த கடிகாரம், காலில் காஸ்ட்லியான ஷூ, தனது இருபுறத்திலும் செக்யூரிட்டிஸ், கையில் நிறைய கலர் ஃபைல்களை ஏந்தியவாறு ஒரு மேனேஜர் என்று கம்பீரமாக நடந்து கொண்டு வந்திருந்தார் சித்தார்த். காதில் தனது செல்போனை வைத்துக்கொண்டு பிசினஸ் விஷயத்தை பேசிக்கொண்டவாறு படியிறங்கிய தன் அப்பாவை கண்டதும் துள்ளி குதித்து ஓடினாள் நித்யா. நித்யாவை பார்த்த சித்தார்த் போனை கட் செய்துவிட்டு தன் அன்பு மகளை செல்லமாக அணைத்தவாறு அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார். அப்பா, வருண் வந்திருக்காரு என்று கூறிய தன் மகளிடம், என்ன, வருணா? எந்த வருண்மா என்று சந்தேகத்துடன் கேட்ட தன் அப்பாவிடம், அப்பா, வருண்பா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஓ, அந்த வருணா? சாரிம்மா, நான் பிஸ்னஸ் டென்ஷனில் மறந்துட்டேன். ஆமா, எங்க அவங்க என்று கேட்டவாறே அவர்கள் அருகே சென்று வருண் குடும்பத்தினருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அந்த சோஃபாவின் எதிர்ப்பக்கம் உள்ள மற்றொரு சோஃபாவில் அமர்ந்தார் சித்தார்த். தன் அப்பாவின் அருகிலேயே சந்தோஷத்துடன் அமர்ந்து கொண்டாள் நித்யா. சாரிங்க, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா என்று சித்தார்த் கேட்ட கேள்விக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இப்போதான் வந்தோம் என்று பதில் கூறினர் வருணின் பெற்றோர். அப்போது வருணை கண்ட சித்தார்த், ஹே வருண், ஹேண்ட்ஸம் மேன், வருண் பிரசாத், என் பொண்ணு உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா என்று சிரித்தவாறு வருணை பார்த்து பேசி கொண்டிருந்தார் சித்தார்த். சார், நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் இன்டர்வியூஸ் அண்ட் உங்களை பற்றி புக்லலாம் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்குறேன் என்று வருண் கூறியதை கேட்டு சிரித்து கொண்டிருந்தார் சித்தார்த். என் பொண்ணை கல்யாணம் பண்ண அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க. ஆனால் என் பொண்ணு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. என் பொண்ணோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அதான் உங்களை நேரில் பார்த்து பேசலான்னு வர சொன்னேன். எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட வீடு, பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பொண்ணு பேரில் தான் இருக்குது. ஏன்னா என் பொண்ணை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருவேன். சின்ன வயசில் அவள் விளையாட ஃபாரின்லேருந்து அவ்வளோ காஸ்ட்லியான டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இவ திருவிழா கடையில் விற்கிற 10 ரூபா பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிப்பா. நானும் வாங்கி கொடுப்பேன். அவள் ஸ்கூல் முடித்ததும் யூஎஸில் பெரிய காலேஜாக பார்த்து சீட் வாங்கினேன். ஆனால் என் பொண்ணு எங்கள் லோக்கலில் இருக்கிற காலேஜ்லேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. இப்போ கூட காலேஜுக்கு காரில் போமான்னு சொல்லி ஆசையாக ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். ஆனால் ஸ்கூட்டியில் தான் போவேன்னு அடம் பிடிச்சி போயிட்டுருக்கா. என் பொண்ணுக்கு சமைச்சு போட இன்டர்நேஷ்னல் ஷெஃப் எல்லாம் வீட்டிலே இருக்காங்க. ஆனால் அவளுக்கு ரோட்டு கடை பானிபூரி தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சீப்பான பொருளுக்கே ஆசைப்பட்டு பழகிட்டா என் பொண்ணு. அதே மாதிரி தான் இப்போ உன் மேலேயே ஆசைப்பட்டிருக்கா. ஆம் ஐ ரைட் என்று சித்தார்த் பேசியதை கேட்டு வருண் மற்றும் அவன் பெற்றோரின் முகம் வாடியது. வருணை அவமானப்படுத்துவது போல தனது அப்பா பேசியதை நினைத்து நித்யாவும் வருந்தினாள். ஆமாம் வருண், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். ஓ, பேங்க் மேனேஜர், ஓகே. உங்கள் சேலரி எவ்வளோ என்று சித்தார்த் கேட்ட கேள்விக்கு சற்று தயங்கியவாறே, அது
60,000 என்று வருண் கூறியதும் அங்கே சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார் சித்தார்த். என்ன, 60,000-மா? வருண், நீங்க உள்ள வரும்போது என் வீட்டு வாசல்ல ஒரு நாய் கட்டி போட்டிருந்தனே, அந்த நாய்க்கே மாசம் 1,50,000 நான் செலவு பண்றேன். என் வீட்டு நாயை உன் கூட அனுப்புனாலே உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியாது. என் பொண்ணை எப்படிடா உன் கூட அனுப்புவேன் என்று வில்லத்தனமாக சித்தார்த் கூறியதை கேட்டு, அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நித்யா, நீ அமைதியா இரு, அப்பா பேசிட்டு இருக்கேன்ல என்று நித்யாவிடம் கோபமாக கூறிவிட்டு வருணை முறைத்து பார்த்தபடியே, ஏண்டா, ஆஃப்டர் ஆல் மாசம் 60,000 சம்பளம் வாங்குற உனக்கு என் பொண்ணு கேக்குதா என்று வருணிடம் கூறிவிட்டு அவன் பெற்றோரை பார்த்தவாறு, உங்களை பார்த்தா டீசெண்டான ஃபேமிலி மாதிரி இருக்கு. உங்க பையன் என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரான்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? வேணாம்ப்பா, அதெல்லாம் பெரிய இடம், அவங்க தகுதி வேற, நம்ம தகுதி வேற, இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் சொன்னதும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவன் கூடவே வந்திருக்கீங்க என்று சித்தார்த் கூறியதை கேட்ட வருணிற்கு கோபம் தலைக்கேறியது. சற்றென்று எழுந்து, அம்மா வாங்க இங்கிருந்து போலாம் என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். வருணின் பெற்றோரும் அவமானத்துடன் தலை குனிந்து அவன் பின்னே சென்றனர். இதை பார்த்த நித்யாவிற்கோ ஒன்றும் புரியவில்லை. கண் கலங்கியபடி தன் அப்பாவிடம், அப்பா என்ன இது, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டீங்க? வீடு தேடி வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க, பாவம் பாவங்க என்று அழுது கொண்டே கூறிய தன் மகளின் தோளில் கை போட்டு அவளை தன் அணைப்பில் வைத்தவாறே, இங்க பாரு நித்யா, நான் உன்னை இவங்க கிட்ட சம்பந்தம் பேசி உன்னை அவங்க கூட அனுப்பி வைக்க அவங்கள வர சொல்லல. இந்த மாதிரி எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். உன் கல்யாணத்தை பத்தி அப்பா ஏகப்பட்ட கனவு வச்சிருக்க, இவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, புரியுதா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றார் சித்தார்த். வருணை நினைத்து அங்கேயே அழுது கொண்டு நின்றிருந்தாள் நித்யா. இரவு நேரம் நெருங்கியது. வருணின் வீட்டில் வருண் மற்றும் அவன் பெற்றோர் காலை நடந்த விஷயத்தை யோசித்துக் கொண்டு வருத்தத்துடன் இருந்தனர். வருண் தனது அறையில் சித்தார்த் பேசிய விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து டென்ஷனாக அமர்ந்திருந்தான். பார்வதிக்கு அவ்வளவு வேதனை. தன் மகனின் திருமண வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு முறையும் தட்டி போவதை எண்ணி கண் கலங்கியபடி அமர்ந்திருந்தார். அப்போது அவர்கள் வீட்டில் நுழைந்த நித்யாவை பார்த்ததும், நித்யா, நீயா? என்னம்மா இந்த நேரத்துல? அத்தை, நான் வருணை பார்க்கணும் என்று கூறிவிட்டு வருணின் அறையில் நுழைந்தாள். அங்கு பால்கனியில் கோபமாக எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்த வருணை நோக்கி நடந்தாள். வருண் என்று நித்யாவின் குரல் கேட்டு திரும்பிய வருண் கோபத்துடன், ஏய், எங்கனடி பண்ற? இங்கிருந்து கிளம்பு. வருண், சாரி, காலையில் அப்பா அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டார் வருண், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க என்று நித்யா கண்ணீருடன் கூறினாள். என்ன, தெரியாம பேசிட்டாரா? ஏண்டி, உங்க அப்பா எல்கேஜி ஸ்டூடெண்டா தெரியாம பேச? அவெல்லாம் பிளானோட தாண்டி பண்றான் என்று வருண் கோபத்தில் கத்தினான். வருண், உங்க கோபம் எனக்கு புரியுது. அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், உன் மன்னிப்பு எவனுக்குடி வேணும்? அதான் உங்க அப்பா சொன்னானே, ஏதோ கோடீஸ்வர மாப்பிள்ளையெல்லாம் கியூல நிற்கிறானுங்கன்னு, போய் அவனுங்களவே கட்டிக்கோ, போடி என்று நித்யாவை அவன் தள்ளிவிட, வருண், ஏன் இப்படி பேசுறீங்க? அப்பா கிட்ட நான் மறுபடியும் பேசுறேன், அவர் புரிஞ்சுப்பாரு வருண். ஆமாண்டி, அவங்கிட்ட நீ மறுபடியும் பேசி அவன் மறுபடியும் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தட்டும். உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் என்னடி பண்ண? இது குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறான். ஏண்டி, நானும் அவன் பின்னாடி சுத்தினேன், நானும் அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்குடி என் குடும்பத்துக்கு தேவையில்லாத அசிங்கம்? நானும் பாக்குறேன், என்னை அங்க உட்கார வச்சு ஓவரா பேசிட்டு இருக்கான்.
எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே அவனை ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். அந்த ஆள் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் சும்மா வந்தேன். போய் சொல்லுடி உங்க அப்பங்கிட்ட. என்கிட்ட மறுபடியும் மாட்டினா அவ்வளோதான் அவன் என்று பயங்கர கோபத்தில் வருண் கத்திக் கொண்டிருக்க, அவன் கோபத்தை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் சட்டென்று அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் இதழில் இதழோடு வைத்து அழுத்தி முத்தம் கொடுத்தாள் நித்யா. கண்ணீருடன் அந்த முத்த பரிமாற்றம் நடந்தது. இருவரின் இதழ்களும் அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. இவ்வளவு நேரம் சிறிய காளையாய் துள்ளிய வருண் நித்யாவின் இதழ் அவன் இதழின் மீது பட்டதும் அடங்கிவிட்டான். இருவரின் முதல் முத்தம் அங்கே பறிபோனது. வருணின் இதழில் இருந்து அவள் இதழை எடுத்த நித்யா கண்ணீருடன் அவனை பார்த்தபடி, வருண், எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏதோ போப்போன்னு விரட்டுறீங்க. அப்படிலாம் உங்களை விட்டு போயிட மாட்டேன். அதையும் மீறி என்னை போக சொன்னா செத்து தான் போவேன். அப்படியே நான் செத்துட்டாலும் என் உடம்பு மட்டும்தான் உங்களை விட்டு போகும். ஆனால் என் உயிர் உங்களையே தான் சுற்றி சுற்றி வரும் என்று அழுது கொண்டவாறே அந்த அறையில் இருந்து புறப்பட்டாள் நித்யா. வருணிற்கோ நித்யா கொடுத்த அந்த முத்தத்தின் அதிர்ச்சியில் இருந்து வெளியே வர இயலவில்லை. தன் நிலை மறந்து அங்கே நின்று கொண்டிருந்தான். அறையை விட்டு வெளியே வந்த நித்யா வருணின் அம்மாவை பார்த்து, அத்தை, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உங்க பையன் கல்யாணத்தை நினைச்சா? இங்க பாருங்க, என் அப்பா என்ன உங்க பையனே என்ன வேணான்னு சொன்னாலும் அவரை எப்படி அடக்கி அவர் கையால தாலி கட்டிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரம் உங்க மருமகளா வந்து உங்களுக்கு கியூட்டா நிறைய பேரம்பேத்தியெல்லாம் நான் பெற்று தரேன். ஓகே தானே என்று குறும்புத்தனத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் நித்யா. நித்யா கூறியதை கேட்ட பார்வதியும் சிரித்து கொண்டவாறே அவர் அறைக்குள் நுழைந்தார். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.